11th Standard Business Max, Chapter 7, Exercise 7.1, Question number 5. In the sum, a person deposits rupees 2000 at the end of every month. ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபா கட்டுறாங்க. எதுலேருந்து? From his salary. அதே நேரத்தில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க கட்டுற இந்த 2000 அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? ஏன்னு சொல்லுவோம். அமௌண்ட் வந்து என்னென்னா ஸ்மால் ஏஸ் ஈக்குவல் டு 2000 அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் இந்த சேலரியிலேருந்து பிடிக்கக்கூடிய தொகை. அதே நேரத்தில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறதுனால இதே மாதிரியான இன்னொரு அமௌண்ட்டை அந்த நிர்வாகமே என்ன செய்யும்னா கட்டுவாங்க. அதனால் ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னா 4000 வரும். ஏஸ் ஈக்குவல் டு 4000. நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா 2000 அப்படின்னா இன்னொரு 2000, 10,000 பிடிச்சாங்கன்னா இன்னொரு 10,000 அவங்களே கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு 2 times வந்து அந்த அமௌண்ட் வரும். அதனால் ஏஸ் ஈக்குவல் டு 4000. இது முடிஞ்சது. அடுத்ததாக இருக்கிறது இயர். 1 year அப்படின்னா நமக்கு 12 month. நமக்கு எவரி மந்த்து வந்து நமக்கு எவ்வளவு? 4000. அதே நேரத்தில் மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு? 20 years. 20 years அப்படிங்கிறப்ப 20 into 12. NC equal to என்னன்னா 20 years into 12 month equal to 240 அப்படிங்கிறது தான் என்னோட வேல்யூ. அடுத்தது இன்ட்ரெஸ்ட். IC equal to இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 8%. 8%ங்கிறது எவ்வளோனா 8/100. 8/100. ஆனால் இது வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதமும். அப்போ 12 மந்த்துக்கு இது எவ்வளோ வரும் அப்படின்னா இன்ட்டு 1/12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் ஏன்னா 8 என்ன வருது? 100 into 12 1200 வருது. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.00, அப்புறம் வெறும் 6ஆகவே வரும். நம்ம அதை எடுத்து எழுதிப்போம். இப்போ ANI கிடச்சிருச்சு. ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்ன? ஏஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ பை ஐ. ஸ்மால் ஏ பை ஐ இன்ட்டு 1 + I பவர் n மைனஸ் 1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ எல்லாம் நம்ம கொடுப்போம். ஏஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏக்கு பதிலாக எவ்வளவு? 4000 பை ஐயோட வேல்யூ எவ்வளவு? ஐ இஸ் ஈக்குவல் டு 0.00, அப்புறம் 66 அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு 6 6 மட்டும் எழுதிக்கிறோம். இன்ட்டு 1 + 0. மறுபடியும் ஐக்கு பதிலாக 00 6 times 6 பவர் n. n எவ்வளவு? 240. n is equal to 240. அப்புறம் -1. ஃபார்முலாவில் இருக்கிற -1 is equal to இந்த 4000 by 0.006 இருக்கு இல்லையா, இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? யூசிங் கால்குலேட்டர் நமக்கு கிடைக்கிறது 6 lakh இன்ட்டு இந்த வேல்யூ என்ன வரும்னா இதையும் ஆட் பண்ணோம்னா 1.0066 வரும். பவர் 240 மைனஸ் 1. 6 lakh இன்ட்டு இதனுடைய வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன? 4.9661 மைனஸ் 1. இப்போ இந்த வேல்யூயை சப் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 6 lakh 4.1 லெஸ் பண்ணிட்டோம்னா 3.9661 வரும். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் அமௌண்ட். இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற தொகை என்னென்னா 23,79,660 அப்படிங்கிறது. கால்குலேட்டரை வச்சு இதை கண்டுபிடிச்சிங்க. அவ்வளோதான். ஓகே.